அந்த காலத்துல இருந்து இப்போ இந்த காலம் வரையிலும் தீபாவளி பண்டிகைனா புது துணி வாங்கி போட்டுக்கிறது ஒரு வழக்கமா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அது ராஜாக்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலம். அங்க சிவஞானம்ன்ற ஒரு நடுத்தர வயது மிக்க ஆள் இருந்தாரு. அவருக்கு ஒரு மனைவி மற்றும் 3 பெண் பிள்ளைகள், 4 ஆண் பிள்ளைகள்னு மொத்தம் 7 பிள்ளைகள் இருந்தாங்க. அதோட அவர்கிட்ட 1000 செம்மறி ஆடுகளும் இருந்துச்சு. இந்த ஆடுகள் தான் இவங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கு. இப்போ தீபாவளிக்கு 2 நாட்கள் தான் இருந்துச்சு. ஆனா அவங்க குடும்ப சூழ்நிலை, குடும்பத்துல ஒருத்தருக்கு கூட இன்னும் புது துணி எடுக்கல. சிவஞானத்தோட குடும்பம் தீபாவளி கொண்டாடுனாங்களா இல்லையான்னு வாங்க கதைக்குள்ள போய் பாத்திரலாம். இந்த காணொலி மூலமா உங்களோட இணைஞ்சிருக்கிறது நான் ராணி. தலைநகரத்துல இருந்து கொஞ்சம் தொலைவுல தான் சிவஞானத்தோட குடும்பம் இருந்துச்சு. அவர்கிட்ட இருக்கிற செம்மறி ஆடுகளை வேணுங்கிறவங்களுக்கு வித்து பொருளாவோ பண்டமாவோ வாங்கிப்பாரு. ஆனா 1 மாத காலமாவே அவர்கிட்ட யாரும் ஆடுகளை வாங்க வரல. அவரோட மனைவியோ, நமக்கு புது துணி வாங்கவில்லை என்றாலும் பிள்ளைகளுக்காகவாவது நாம் வாங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு யோசனை பண்ணவரா சிவஞானம் இப்படி சொன்னாரு. இன்னும் 2 நாளில் தீபாவளி பண்டிகை வரப்போகிறது. அதனால் இறைச்சிக்காக நிறைய ஆடுகள் தேவைப்படும். நான் இன்று தலைநகருக்கு போய் ராஜவீதி, வணிக வீதிகளுக்கு சென்று நம்மிடம் இருக்கும் ஆடுகளில் சிலவற்றை விற்று பொருள் ஈட்டி வருகிறேன் அப்படின்னு சொன்ன சிவஞானம் அன்னைக்கே தலைநகருக்கு புறப்பட்டு போனார். இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். ராஜாக்கள் காலத்துல அசைவ உணவை சாப்பிட்டிருக்காங்களான்னு. ஆமாங்க, ராஜாக்கள் காலத்திலயும் அசைவ உணவை விரும்பி சாப்பிடதான் செஞ்சிருக்காங்க. சேர சோழ பாண்டியர்களும் அவங்க நிலப்பரப்பை பொறுத்து அசைவ உணவை சாப்பிட்டிருக்காங்க. சோழ நாட்டுல விழாக்காலங்கள்ல விருந்தினருக்கு கறிச்சோறு செஞ்சு கௌரவிப்பாங்களாம். அதுக்காக தான் இப்போ சிவஞானம் தன்னோட செம்மறி ஆடுகளை கூட்டிட்டு தலைநகருக்கு போறாரு. இது இப்படி இருக்க ஊர்லயே பெரிய குதிரை வியாபாரியான கேசவன் அவரோட சிஷ்யர்கள் சிலரை கூட்டிட்டு வணிக வீதிக்கு போறாரு. ஏன்னா அங்கதான் எப்பயும் அவர் அரபு நாட்டு குதிரைகளை அரபு நாட்டு வியாபாரிட்ட வாங்கி பிறகு அதை அவர் ஊருக்கு கொண்டு போயோ பக்கத்து ஊருக்கு கொண்டு போயோ வித்து பணம் ஈட்டுவாரு. நல்ல குதிரைகளை பார்த்து வாங்குறதுல கேசவன் மாதிரி அந்த நாட்டிலேயே கிடையாது. அப்படி இருக்கிறப்பதான் அந்த அரபு நாட்டு குதிரை வியாபாரிக்காக காலையில இருந்து கேசவனும் அவரோட சிஷ்யர்களும் வணிக வீதியில காத்துட்டு இருந்தாங்க. அதோட சரியா பொழுது சாயிர நேரமும் வந்துச்சு. அப்போ அந்த அரபு நாட்டு குதிரை வியாபாரியோட ஒரே ஒரு சிஷ்யன் மட்டும் கேசவன்ட்ட வந்து, ஐயா, நான் அரபு நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். எனது முதலாளி தாமதத்துக்கு வருத்தம் தெரிவிக்க சொன்னார். அவர் பக்கத்து ஊரில் வியாபாரம் முடிக்க சற்று தாமதமானதால் இன்று இங்கு வர முடியவில்லை என்றும் நாளை பொழுது விடிந்ததும் வணிக வீதிக்கு வருவதாக சொல்லி அனுப்பினார் அப்படின்னு அந்த அரபு நாட்டு குதிரை வியாபாரியோட சிஷ்யன் சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ கேசவனுக்கோ என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. ஏன்னா அவரும் என்னதான் செல்வத்தோட செழிப்போட இருந்தாலும் எப்பவும் நடக்கிற வியாபாரம் நடந்தாதானே அவரும் அவரோட சிஷ்யர்களுக்கு ஊதியம் தர முடியும். அவங்களும் தீபாவளி கொண்டாடணுமே அப்படின்னு கேசவன் யோசனை பண்ணிட்டு இருக்கவே அவரோட சிஷ்யர்களோ வணிக வீதிக்கு பக்கத்திலேயே அன்றிரவு தங்குறதுக்கு கூடாரம் அமைச்சாங்க. கேசவனும் அவரோட சிஷ்யர்களோட சேர்ந்து இருந்த கொஞ்சம் உணவுகளை பகிர்ந்து சாப்பிட்டாரு. இங்க குதிரை வியாபாரி கேசவனுக்கு நிலைமை இப்படின்னா, பக்கத்து ஊர்ல இருந்து தன்னோட செம்மறி ஆடுகளை காலையிலேயே கிளப்பி கூட்டிட்டு தலைநகர் வணிக வீதிக்கு வந்தாரு சிவஞானம். ஆனா அவர் வந்த நேரம் சரியா வணிக வீதி, ராஜ வீதி எல்லாம் மூடிட்டாங்க. நம்மள பலருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த காலத்துல சூரியன் அஸ்தமனம் ஆனதுமே ராஜவீதி, வணிக வீதி எல்லாம் மூடிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் சூரியன் உதித்ததும் எல்லா கதவுகளையும் திறந்துருவாங்க. இப்போ சிவஞானத்துக்கும் கேசவன் மாதிரியே வணிக வீதியில தங்குற நிலைமை தான். ஆனா சிவஞானத்துக்கோ முழுக்க முழுக்க தன்னோட 7 பிள்ளைகள் மேலதான் ஞாபகம். இந்த நேரம் வியாபாரம் முடித்தால்தான் நேரத்தோடு அனைவருக்கும் புது துணி வாங்கி கொண்டு தீபாவளிக்குள் நம் ஊர் சென்று அடைய முடியும் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடவும் குழப்பத்தோடவும் இருந்தாரு. அப்போதான் அதே வணிக வீதியில கூடாரம் அமைச்சு தங்கி இருந்த குதிரை வியாபாரி கேசவனை பாக்குறாரு சிவஞானம். உடனே இப்படி நினைக்கவும் செய்றார். ஆஹா, அதிர்ஷ்டம் என் பக்கம் இருக்கிறது போல். நான் இந்த ஆடுகளை இவரிடம் விற்றுவிட்டால் உடனடியாக பணம் வாங்கி கொண்டு நாளை அதிகாலையே போய்விடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே கேசவன்ட்டையும் போறாரு. கேசவனும் இந்த செம்மறி ஆட்டு வியாபாரி ஏன் தன்னை நோக்கி வராருன்னு கணிச்சாரு. அவரும் மனசுக்குள்ள இந்த செம்மறி ஆடுகளை குறைந்த விலைக்கு வாங்கி பெரிய லாபத்தில் விற்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டாரு. சிவஞானம் இப்போ கேசவன்ட்ட இப்படி கேட்கிறாரு. ஐயா, தங்களை பற்றி எங்கள் ஊர் வரையிலும் சிறப்பாக பேசுவார்கள். நான் தீபாவளி பண்டிகைக்காக என்னுடைய 700 செம்மறி ஆடுகளை வணிக வீதியில் கொண்டு வந்து விற்க வந்தேன். நீங்கள் என்னிடம் இந்த செம்மறி ஆடுகளை வாங்கி கொண்டால் நான் பணத்தை பெற்றுக்கொண்டு அதிகாலையே கிளம்பி விடுவேன் அப்படின்னு கேக்குறாரு. அதோட இப்படியும் சொல்றாரு. ஐயா, நான் விற்கும் விலையில் இருந்து பாதி விலைக்கு கூட வாங்கி கொள்ளுங்கள். என் பிள்ளைகள் எனக்காக காத்து கொண்டிருப்பார்கள். நான் விரைந்து புது துணி வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. நான் கேசவனோ இந்த இருட்டில் 700 செம்மறி ஆடுகளையும் எங்களால் பரிசோதித்து எண்ணி வாங்க இயலாது.
அதனால் மறுநாள் காலை சூரியன் உதித்ததுமே நான் உங்கள் செம்மறி ஆடுகளை வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு கேசவன் சொன்னதும் வேற வழி இல்லாதனால சிவஞானமும் விடியிற வர காத்திருக்கலாம்னு அன்றிரவு அங்கேயே தங்கிடுறாரு. குதிரை வியாபாரியான கேசவனுக்கு அவ்வளவா ஒன்னும் அவசரம் இல்லதான். ஆனா சிவஞானத்துக்கோ உடனடியா பணம் தேவைப்படுது. இருந்தாலும் என்ன பண்றது, அவருக்கு தான் இப்போ வேற எந்த வழியும் இல்லையே. அதனால தன்னோட செம்மறி ஆடுகளோடையே அந்த இரவு வணிக வீதியில தங்குறாரு. மறுநாள் காலையில விடியவும் செய்யுது. கேசவனும் அவரோட படுக்கையில இருந்து எழுந்து கூடாரத்தை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தவருக்கோ பெரிய அதிர்ச்சி. நேற்று இரவு தண்ட பாதி விலைக்கு தன்னோட செம்மறி ஆடுகளை விற்கிறேன்னு சொன்ன சிவஞானம் இப்போ வணிக வீதிக்குள்ள இருந்து செம்மறி ஆடுகளை எல்லாத்தையும் வித்துட்டு நிறைய செல்வத்தோட மகிழ்ச்சியா போயிட்டு இருந்தாரு. ஆமாங்க, திறமையான குதிரை வியாபாரியான கேசவன் தான் எப்போதும் எழுந்திருக்கிற மாதிரி தான் எழுந்தாரு. ஆனா அன்னைக்கு சூரியன் கொஞ்சம் சீக்கிரமாவே உதயமாயிருச்சு. அதோட விடியறதுக்கு முன்னாடி இருந்தே சிவஞானம் வணிக வீதியில செம்மறி ஆடுகளோட காத்துட்டு இருந்தாரு. இப்போ சூரியன் மட்டும்தான் உதிக்கணும், கதவு மட்டும்தான் திறந்தாகணும்னு சிவஞானம் நின்னுட்டு இருக்க வணிக வீதி கதவுகளும் திறக்கப்படுது. அவ்வளவுதான். அடுத்த நிமிடமே தன்னோட ஆடுகளோட சிவஞானம் வணிக வீதிக்குள்ள போறாரு. அவர் லாபத்துக்கு விற்கிற விலையில இருந்து 2 மடங்கு லாபத்துக்கு விலைய சொல்றாரு. அப்படி இருந்தும் அத்தனை ஆடுகளையும் அவர் சொன்ன விலைக்கே ஒரு வியாபாரி மொத்தமா வாங்கிடுறாரு. நமக்குதான் தெரியுமே, தீபாவளிக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. அதனால இப்போ ஆடுகளோட தேவைகளும் அதிகமா இருந்துச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சிவஞானமும் தன்னோட செம்மறி ஆடுகளை நல்ல லாபத்துக்கு வித்து நிறைய பணமும் சம்பாதிச்சாரு. இந்த பக்கம் குதிரை வியாபாரிக்கு அதிர்ஷ்டம் அவரோட இடத்திலேயே தேடி வந்தாலும் அதை அவர் சரியாவே பயன்படுத்திக்கல. இந்த பக்கம் ஆடு வியாபாரியான சிவஞானமோ விடியட்டும் எழுந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காம விடியறதுக்கு முன்னாடியே கிளம்பி தன்னோட செம்மறி ஆடுகளோட வணிக வீதியில வியாபாரத்துக்காக தயார் நிலையில காத்துட்டு இருந்தாரு. அதனால நிறைய லாபத்துக்கு எல்லா ஆடுகளையும் விற்று தன்னோட 7 பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லாமல் தன்னோட மொத்த குடும்பத்துக்கே புது துணி உணவுன்னு எல்லாம் வாங்கிட்டு போய் தீபாவளிய மன நிறைவோட கொண்டாடினாரு சிவஞானம். இந்த கதையில அதிர்ஷ்டம் ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு உணர்த்துது. யார்கிட்டையும் அதிர்ஷ்டம் சும்மா போயிடுறது இல்ல. யாரு ஒருத்தர் தனக்கு வர்ற வாய்ப்புகளை உதாசீனம் செய்யாம சரியா பயன்படுத்திக்கிறாங்களோ, அதை விட வாய்ப்பை யாரு உருவாக்கிக்கிறாங்களோ அவங்களதான் அதிர்ஷ்டத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கிட்ட தான் அதிர்ஷ்டம் தங்கும் அப்படின்றத சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தீப ஒளி போல எல்லாரோட வாழ்க்கையும் ஒளிரட்டும். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.